இந்த சாவித்திரி டான்ஸ் தான் கல்யாணத்துல களை கட்ட போகுது. என் பேத்தியோட கல்யாணத்துக்கு நான் டான்ஸ் ஆடாம வேற யார் ஆடுவா? ஆ. ரேணு, பாட்டி கிட்ட விஷயத்த சொல்லலையா? என்னதுக்கா? அதாண்டி கல்யாண ரிசப்ஷன் பத்தி. ஐயோ, என்ன இழுக்காதீங்க. நீயே அதெல்லாம் சொல்லிக்கோ. என்னடி என்ன சொல்லிட்டு போறா? பாட்டிமா, கேக்கறதுடி சொல்லு. அது நானும் சுபுவும் கல்யாணத்தை சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என் பேத்தியோட கல்யாணத்தை தாம் தும்னு நடத்தலான்னு பார்த்தா நீ என்னடி வளரிட்டு இருக்க? அதுக்காக இல்ல பாட்டி, நான் சொல்றத கேளு. அந்த காலத்து மாதிரி கல்யாணத்தை மட்டும் இவங்க கிராண்டா பண்ண நினைக்கல. அது கூட ரிசப்ஷனையும் இவங்க கிராண்டா பண்றாங்க. ஓ, அவ்ளோ செலவெல்லாம் நாம எதுக்கு பண்ணணும்? அந்த பணத்தை சேர்த்து வச்சா எங்களோட குழந்தைங்களுக்கு அது உபயோகமா இருக்கும்ல. அதனாலதான் சொல்றேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, நல்ல பாட்டி இல்ல, என் செல்ல பாட்டி இல்ல, உன் டான்ஸுக்கு பிரச்சனையே வராது. ரிசப்ஷன்ல உனக்கு என்ன வேணுமோ நீ அப்படி பண்ணிக்கலாம். ஓ, சொல்ல போனா இப்பெல்லாம் கல்யாணத்தை விட ரிசப்ஷனுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. ஓஹோ. எந்த அளவுக்கு நல்லா பண்றோமோ அந்த அளவுக்கு பெருமையும் இருக்கும். நீங்கள்லாம் பெரிய மனுஷால் ஆயிட்டேல் இல்லையா? எங்க பேச்சுக்கெல்லாம் எங்க மதிப்பு இருக்க போறது? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ செய்யுங்க. நல்ல பாட்டி. இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல.